தினமொரு குரல் அதிகாரம் 12 நடுநிலைமை இம்பார்ஷியாலிட்டி குரல் எண் 9. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். இம்பார்ஷியாலிட்டி நடுநிலைமை பாக்குறது, பார்ஷியலா இருக்கிறது, ஒருத்தவங்க ஓரவஞ்சனை பார்க்காம நடந்துக்கிறது, இது எல்லாத்தையும் பத்தி இந்த 8 குரல் இதுக்கு முன்னாடி போன 8 குரல்ல பாத்துறோம். ஆக்சுவலா இம்பார்ஷியாலிட்டினா என்ன? யாரு ஒருத்தங்க செய்யற தப்ப சுட்டி காமிச்சு தனக்கு அவங்களால ஏதாச்சும் ஒரு நன்மை நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க செஞ்சது தப்புதான் அப்படிங்கறத உறுதியா நின்னு எந்த ஒரு இடத்துலயும் தப்புக்கு தலைவணங்காம இருக்காங்களோ அதோடைய மீனிங் தான் இம்பார்ஷியாலிட்டி, நடுநிலைமை. அந்த மாதிரி நடுநிலைமை பாக்குறவங்களதான் சான்றோர்கள் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி நம்ம லைஃப்ல கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தங்க நம்ம எவ்வளவு வர்ஸ்டான சிச்சுவேஷன்ல இருக்கும் போது நம்மள நிறைய பேர் கார்னர் பண்ணும் போது அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள இந்த குரல் சொல்லும் போது நினைவு கூர்ந்துக்கோங்க. இதே மாதிரி தினம் ஒரு குரல் அல்லது ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த குரலோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தெரியாம இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.